அமெரிக்க சகோதர சகோதரிகளே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு பதிலளிக்க இப்போது உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் சார்பாக நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களுள் சிலர் கீழ்த்திசை நாடுகளிலிருந்து வந்திருக்கிற பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடுகிற போது பிற மதங்களை வெறுக்காத பண்பினையும் பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தொலைவில் இருக்கிற நாடுகளிலிருந்து வந்திருக்கிற இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. பிற மத கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதிலே பெருமைப்படுகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நம்புவதோடு மாத்திரமல்ல, எல்லா மதங்களும் உண்மை என்று நாங்கள் ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கும் புகலிடமளித்த நாட்டைச் சேர்ந்தவன் நான் என்பதிலே பெருமைப்படுகிறேன். ரோமானியரின் கொடுமையால் தங்கள் கோயில் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த களப்பற்ற இஸ்ரேல் மரபினர்களுள் எஞ்சி நின்றவர்களை மனதார தழுவிக்கொண்டவர்கள் நாங்கள் என்பதிலே கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பெருமைமிக்க சௌராஷ்டிரிய மதத்தினரில் எஞ்சியிருந்தோருக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் பேணி காத்தி வருகிற மதத்தை சார்ந்தவன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலிருந்து நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களால் நாள்தோறும் இன்றும் தொடர்ந்து ஓதப்பட்டு வருவதுமான பாடல்களில் ஒரு சில வரிகளை இங்கு நான் உங்கள் முன்னால் குறிப்பிட விரும்புகிறேன். எங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமாமும் பான்மையில் போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையினாலே துங்கமிகு நெறி பலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம்பெரும ஈற்றில் உன்னை அடைகின்ற ஆரே அன்றோ. இதுவரை நடந்திருக்கிற மாநாடுகளில் மிக மிகச் சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையின் உபதேசிக்கப்பட்டு பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்திருக்கிறது என்பதனை குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயல்கிறார்கள். அவை என்னால் இறுதியில் என்னையே அடைகின்றன. பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி, இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக இருக்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த பூமியை நிரப்பியிருக்கிறது. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பல்மடங்கு உயர்ந்த நிலையை எய்தியிருக்கும். அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது. இன்று காலையில் இந்த பேரவையினுடைய ஆரம்பத்தில் குறிப்பிட்ட முழங்கிய மணி மனித வெறிகளுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகிற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவுமணி என்று நான் திடமாக நம்புகிறேன்.